வணக்கம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஒரு உயிர் காப்பாற்றப்படும். இந்த வீடியோவை 150 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்த 10வது நிமிஷம் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இதே போல் வெங்காயம் எனக்கு பேச தெரியாது. இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே இந்த விஷயம், இந்த வீடியோ உபயோகப்படலாம். நானும் இந்த விஷயத்தை கடந்து போயிடுவேன். நமக்கு அதுக்கான வேலையும் இல்லை, நமக்கு தனிமனசு தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி போனாக்க இது வாழடி வழியாக தொடங்கிட்டே போயிட்டுருக்கு. எனக்கு அனுதினமும் கேஸ்லாம் வரும். இன்றைக்கி வந்த 8 கேஸில் 5 கேஸ் இந்த கேஸ். சரி, நம்மளும் இந்த விஷயத்தை பேசக்கூடாது பார்த்தா இந்த பூனைக்கு யார் தான் மணி கட்டுறது? அந்த பூனைக்கு நானே மணி கட்டிடுறேன். இனியும் இந்த விஷயத்தை கூட பயன்லாம் இல்லை. இந்த 5 பொண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்த வெளியாக்கம்மா அடிச்சு தரணும்னு சொல்லி ஏமாற்றி போஜிட்டு பண்ணிட்டாங்க. இந்த நாட்டு சட்டப்படி வெளியாக்கம்மா அடிக்கிறது தப்பு. அந்த தப்பையாவது சரியாக பண்ணலாம்டா. 800 கேடி வாங்கிட்டு 1800 கேடி வலிக்கும் வாங்கிட்டு 6 மாதம் ஆச்சு, இன்னும் அக்கா மாற்றி தரல. இன்னொரு பொண்ணுக்கு இன்னும் மெடிக்கலே போடல, ஆனால் மொத்த காசையும் வாங்கிறானுங்க. இன்னொரு பொண்ணு ஏறு போட்டு போய் திரும்பி வருது. தனக்கு அக்காமா தான் இருக்குன்னு சொல்லி சிவிலில் அக்காமா இருக்குது, ஆனால் அக்காமா கேன்சல் ஆகிருக்கு. அது கேட்க போனாக்க எனக்கு தெரியாது, அங்கே கொடுத்தாச்சு, இந்த நாட்டுக்காரங்களாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்படி என்ன ஏற்கனவே நீ போய் அங்கே போய் அது விஷயத்தை தலையிறீங்க? இன்னொரு அப்பாவி பெண்களோட வாழ்க்கை ஏன்னா கிடைக்கிறீங்க? உங்களால் முடியல, மூடி இருக்கலாம்ல. நீங்கள் வாங்கின அந்த 5-10க்கு ஏன்டா இப்படி ஒரு அப்பாவி பெண்களையும் ஏன்டா இப்படி லைஃபை கிடைக்கிறீங்க? ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த மாட்டோமான்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க நம்புகிறாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் கடவுளாக அவங்களுக்கு தெரிவாங்க. இப்படி ஏன்டா கன்றாவே ஒரு ஈனப்பிறவி இதில் இந்த பாவத்தை எல்லாம் எங்கடா போய் நீங்கள் தீக்க போகிறீங்க? ஏன்டா இங்கே நல்லா அக்காமா இருந்து நல்லா வேலை செய்கிறவங்களே இங்கே பல கஷ்டத்தில் போகிறான். 1000 கேடி சம்பளம் வாங்குறவனும் மாத கடைசியில் 10க்கு 5க்கு கடை வாங்குறானுங்க. எந்த விதமான ஒரு ஆதரவு ஒரு பொண்ணுங்களால் எப்படி அங்கே தனியாக வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களாண்டா. பாவம் இல்லைடா அது. அந்த பெண்ணோட கண்ணீர் இன்னைக்கு அந்த பாவத்தால் எங்கடா போய் சேர்ப்பீங்க? நான் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாகிறதும் நீங்கள் உங்கள் தான் இருக்குது. என் ஐடியில் உங்கள் வீடியோ ஓடப்படும். இனிமேல் இந்த போலியான யோஜனைகள், போலியாக ஏமாத்தி, அதாவது என் காதில் வந்தது ஃபோட்டோ வாங்கி ஓட்டுறேன். இது வரைக்கும் நான் சரி நமக்கு தனிமை தகவல் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இதை விட்டா இது ஓவராக போயிட்டுருக்கு. இதுமாரி போலியான ஏஜென்ட்கள், அது முன்னே போலியான ஏஜென்ட் விசா எடுத்து கொடுத்துட்டு ஏமாத்துறது, வெளி விசான்னு சொல்லி சூன் விசான்னு சொல்லி, இந்த 3 பேர் காதிமு, 2 பேர் சூன். அந்த 2 சின்ன பசங்க வாழ்க்கை நீ பார். 8 மாதமாச்சு அக்கா மாட்டிக்கல, 1800 கேடி காசு வாங்கிருக்கீங்க. ஆனால் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது, உங்கள் ஃபோட்டோவாக இருக்குது. இதுக்கான தீர்வு வரலைன்னா வச்சு ஓட்ட போடும். உங்கள் மாவட்டத்துக்கு, உங்கள் ஊர் வரைக்கும் என் வீடியோ போகும். இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை மீறி உங்கள் அண்ணன் தம்பிங்க, ஏன் நீங்களே நாளைக்கு மாட்டிக்காத அளவுக்கு திருந்துவாங்க. இனி விடமெல்லாம் இல்லை, பார்த்துங்க.